ஹலோ, குட் ஈவினிங். பண்பான உள்ளங்களுக்கு என் அம்மாவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து இன்ட்ரோ நான் தான். பஞ்சுமா வந்து ஊருக்கு கிளம்பிட்டா, ஜரூரா கிளம்பிட்டு இருக்கா. மணி 6:30. எல்லாம் எடுத்துட்டியா? ஸோ நம்ம இப்போது ஊருக்கு போக போகிறேன். இன்னும் 6 மாதம் கழித்து பார்ப்போம். கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன செய்ய. ஊருக்கு போகிற அன்னைக்கு தான் ஏண்டா வந்தோன்னு இருக்கும். ஆமாம், பேசாமல் அங்கேயே இருந்தால் கூட தெரியாது. இங்கே வந்துட்டு போனால் தான் கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் ஓகே. 6 months தானே? 6 monthஸில் திருப்பி. ஆமாம், 6 மாதத்தில் பார்ப்போம். ஓகே, மறுபடியும். ஆனால் அது வரைக்கும் என்னோடய vlogs பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த சின்ன சட்டி வைப்போம். இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போது இந்த பழம் இருக்குல்ல, நேந்திரம் பழம், இது வந்து நான் குட்டி பழம் தான் எடுத்திருக்கேன் இல்லை, குட்டி பழம் தான் இருக்குது வீட்டில். ஸ்வீட்னால அதிகம் செஞ்சால் செலவாகாது, அதனால் இதை இப்படி 4ஆக வெட்டி இதில் போடுவோம். இதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டோம்னாலும் போடலாம். ஆனால் அப்படி போட்டால் ஒரு மாதிரி எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி குழம்பு மாதிரி வந்துடும், பாயசம் மாதிரி வந்துடும். அது வேண்டாம், பீஸ் வேணும்ல நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு பழத்தை 4ஆக வெட்டியிருக்கேன். இது குட்டி பழம் தான். இதே பெரிய பழமாக இருந்தால் 6 பீஸாக வெட்டலாம். இதை இந்த மூடி போட்டு மூடி வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ இந்த பழம் வெந்துட்டு இருக்கும்போது இந்த அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். சர்க்கரை இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதுனா மண் கல்லாம் இருக்காது. அதுனா இப்படி டைரெக்டாக இதுலேயே போட்டுடலாம். இதுலேயும் மண் கல் இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தால் ஃபுல் ரெசிப்பியும் ஃபாலோ ஆயிடும். இந்த அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் எரியும், அதனால தான் நான் இப்பயே போட்டுட்டேன். இது இடைக்கி இப்படி திறந்து ஒரு இலக்கி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரே சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வெந்திருக்காது, அப்படி இருக்கும். இந்த தண்ணி வற்றும் போது இது வெந்துடும், கரெக்டாக இருக்கும். திருப்பி மூடி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். நேந்திரம் பழம் எடுத்தோம்ல, அது 2 பழம் எடுத்தோம்னா 2 அச்சு சர்க்கரை, இல்லைன்னா 1 அச்சு சர்க்கரைனாலும் பரவாயில்ல. சர்க்கரை வந்து நம்ம இஷ்டம், கூடுதல் குறைய போட்டுக்கலாம். அப்புறம் பழம் வந்து கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் பழுத்தாலும் அது உருவம் இல்லாமல் போயிடும், காயாக இருந்தால் புளிக்கும். அப்புறம் தேங்காய் வந்து திருகுனது இருந்தாலும் சரி, பால் எடுத்திருந்தாலும் சரி. திருகுனதுன்னா அதில் நிறைய இருக்கும், ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும், அது தனியாக சாப்பிட்றதுக்கு. இல்லை பால்னா எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பால் தான் ஊற்ற போகிறேன். ஏலக்காய் பொடி உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க, எனக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது. இந்த சர்க்கரையோட மனம், பழமோட மனம், நெய்யோட மனமே அதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நெய் வேணும் கண்டிப்பாக. இது வந்து திருவோணத்தன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற ஸ்வீட். பழ நுறுக்கு இதுக்கு பேர். பழம் செண்டமுரியன்னு சொல்லுவாங்க. இப்படி பெருசு பெருசாக வெட்டி இப்படி சர்க்கரை பாகு அதுக்கு மேலே போட்டு. நம்ம ஊர்ல பழம்லாம் வேக வச்சு சாப்பிட மாட்டோம்ல, கேரளால வந்து பழம் வேக வச்சு சாப்பிட்டா நமக்கு ஆயுசு கூடும்னு சொல்லுவாங்க. இந்த நேந்திரம் பழம் எஸ்பெஷலி வேக வச்சு சாப்பிட்றது வந்து ஆயுசு கூடும், குண்டாகுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. ஆயுசு கூடுங்கிறது வேற வியாதிகள்லாம் ஒன்றும் வராது, நமக்கு எதிர்ப்பு சக்தி வரும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்றாங்க. இது பாருங்க, ஒரு விதம் தண்ணி வத்திருச்சு, 80% இது வெந்துருச்சு. இந்த தண்ணியும் கூட வத்தினா இது கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே நமக்கு சர்க்கரையும் சரியாயிரும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இதில் நல்ல தண்ணி வத்திடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகு அரிச்சு ஊற்றுவோம். சர்க்கரையில் அழுக்கே இல்லை. இப்போ இந்த சர்க்கரையில் இருந்து இது வேகும். சர்க்கரையை எல்லாம் உள்வாங்கி இந்த ஸ்வீட்டெல்லாம் உள்ள பிடிச்சி இப்படி வேகும். நான் அடுப்பு குறைச்சி தான் வச்சுருக்கேன். இது நல்ல இதுவும் சர்க்கரை ஃபுல்லாக வத்துனதுக்கப்புறம் பார்ப்போம். சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அடுப்பு பற்ற வச்சு இந்த சட்டி வைக்க போகிறேன். எதுக்குன்னா பப்படம் வறுக்கிறதுக்கு. உங்கள் ஊரில் பப்படம் கிடைக்கலன்னா அப்பளம் வறுக்கலாம், ஆனால் இதுக்கு பப்படம் தான் டேஸ்ட். கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்பளம் வறுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் பப்படம் கிடைக்குது, அதே மாதிரி இந்த நேந்திரம் பழமும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் வந்து இந்த மேகியோட தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இப்போது ரேட் கம்மியாக கிடைக்குது. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் பைசா கொடுத்து வாங்கினது. சோம்பேறி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. நீங்கள் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய வேண்டாம். டுட்டு நீ முன்னாடி போகாம வரேன். இந்த டுட்டுக்கு எப்படி தான் நம்ம ஷூட் பண்ணுறது தெரியுமோ தெரியாது, கரெக்டாக வந்துடுவோம். இது மூடி வைப்போம். இந்த இடத்துல இதுதான் பப்படம். பப்படம் வறுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல பப்படம் பாருங்கள், இதுக்கு 2க்கும் நடுவில் நிறைய மாவு இருக்கும் இந்த பப்படத்தில். அப்போ என்ன ஆகும், எண்ணெய் பூரா கருத்து போயிடும், நல்லா இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னா இப்படி தட்டணும். தட்டினா அதில் உள்ள மாவு பூரா வந்துடும். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால முறுமுறுன்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த பப்படத்தை இப்படியே போட்டு வர்த்திங்கன்னா பூரி மாதிரி பொங்கும். அது வந்து கிறிஸ்பாக இருக்காது, ஒரு மாதிரி துணி மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பப்படத்தில் இப்படி 4 இடத்துல ஓட்டை போடணும். அப்போது அது இப்படி பொங்காது. இப்போ வறுத்தா இது நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
மனம் வருது. சூப்பராக ஆயிடுச்சுல்ல, பார்க்கவே அப்படியே டெம்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குறைச்சி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த தேங்காய் பால் அது கொஞ்சம் ஊற்றுங்க, ஊற்றி இதுவும் நல்லா வறுக்கணும். உங்களுக்கு ஏலக்காய் மனம் பிடிக்கும்னா ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இதில் உள்ள அந்த நெய், தேங்காய் பால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதே போதும். ஏலக்காய் போட்டால் அது எல்லா ஸ்வீட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு பெக்கூலியர் மனம் இருக்கும்ல, அது இருக்காது. இதில் நம்ம மனசு போல் நெய் ஊற்றலாம். நெய் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அப்புறம் நடக்கும்போது கூட 2 ரவுண்ட் நடக்க சொல்லுவா பூஜா. அதுக்கு பதிலாக நம்ம நெய்யை குறைச்சிக்கிட்டா நல்லது தானே இல்லையா? இந்த அடுப்பு எரியவே எரியாது. இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, நல்லா எரியுது. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அந்த தேங்காய் பால்லாம் பாருங்கள் அப்படியே கட்டி ஆயிடுச்சு. தேங்காய் பால் போட்டோன்னு யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். வாவ் 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 வாவ். நெய் நான் கொஞ்சமாக ஊற்றுறேன்னு சொல்லிட்டு நிறைய தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் பால்லையே ஒரு எண்ணெய் பிரியும் இல்லையா, அதனால தான். நெய் ஊற்றுனது கம்மி தான். இது ஆயிடுச்சா? இப்போ இந்த பப்படம் வந்து பக்கம் போட்டுட்டு பப்படம் வறுத்தா புகையாக கிளம்பும். அப்படியே எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் பயங்கர சவுண்டாக இருக்கும். இப்போ பூஜா குட்டிக்கு இது டேஸ்ட்டுக்கு கொடுக்கணும். மேடம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க. சிலப்போ நல்ல மனசு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாள், சிலப்போ கடிச்சு விட்டுருவா. ஆஃபீஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தப்பிச்சேன். இந்த பப்படம் வந்து இப்படி வெள்ளையாக நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சீக்கிரத்தில் அது நமத்து போயிடும், இந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். அதனால கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பொரிச்சாதான் அப்படியே நிற்கும். அப்பளம் வந்து கெட்டு போகாது நம்ம வாங்கி வச்சா. பப்படம் வந்து அதுக்கு லைஃப் வந்து ஒரு வாரம் தான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாது வாங்கி. இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோமா? நம்ம ஓட்டை போடாட்ட இது மாதிரி புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும். அப்போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது, நல்லா இருக்காது. பிளேட் பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து பஞ்சு ஊருக்கு போயாச்சு. ஸோ அதனால நாங்கள் ரொம்ப சோகமாக இருந்தப்போ அம்மா மேட் பழம் நுறுக்கு வித் சம் பப்படம். இந்த பழம் நுறுக்கு வந்து ஓணத்தன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விச் இஸ் வெரி வெரி டேஸ்டி. ஆனால் ரொம்ப டெசர்ட் மாதிரி இருக்கும், ஹெவியாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் பழம். அதை நல்லா ஜாகரி எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இதில் நெய் நிறைய இருக்குது. இஃப் யூ கேன் சி. இதில் சாப்பிட வேண்டியது வந்து இந்த பப்படம் கொஞ்சமாக அப்படி எடுத்து பொடிச்சு இப்படி லைக் திஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேடம், தூங்கிடுறாங்க. அடிப்பொழி. எனக்கு வந்து நேந்திரம் பழம் ரொம்ப பிடிக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்கே. அதில் இது ரொம்ப ரொம்ப வெரி டேஸ்டி. இது நீங்கள் வந்து இது ஓணத்தன்னைக்கு நேந்திரம் பழம் வச்சு செய்வாங்க. யூ கேன் மேக் இட்ஸ் வித் மேங்கோ ஆல்சோ. இது பயங்கர டேஸ்டியாகும். ஐ எம் நாட் அ மேங்கோ ஃபேன், ஆனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முழு மாம்பழத்தை இதை மாதிரி வேக வச்சுட்டு சர்க்கரையும் நெய்யும் ஊற்றி புளிச்சேரி மாம்பழம் செய்யணும். ஆமாம், அது வந்து நம்ம தேங்காய் பால் போட மாட்டோம்ல, இதில் தேங்காய் பால் போட்டிருக்கேன். இதில் தேங்காய் பால் வருமா? இதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது எப்படி வரும்? பார்க்க அழகாக இருக்காது, ஆனால் டேஸ்டி. வாய் தானே அரைக்குது, உடம்பு ஃபுல்லாக ஏன் ஷேக் ஆகுது? அதுக்கு இஷ்டம்ல சாப்பாடு சாப்பிட்டா டான்ஸ் இருக்கும், ஹாப்பி டான்ஸ். ஏன்னா எப்போதும் அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஆடின காலும் பாடின வாயும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. எப்போதும் நினைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னா சாப்பிடும்போது இப்படிலாம் சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்தால் ஒரு வாய் வச்சோன்னா போடுவேன் பாரு ஒரு ஆட்டத்தை. எனக்கே சில சமயம் எம்பாரசிங் ஆயிரும். ஆனால் இட்ஸ் ஓகே, தட்ஸ் அ வே ஐ என்ஜாய் ஃபுட். ஹவ் இஸ் இட்? வெரி நைஸ். லியோ பிரசிடென்ட் ஆனதுலேருந்து விஜய்க்கு ஃபோன் வருதோ இல்லையோ, பூஜாவுக்கு ஒரு நாள் ஒரு 50 ஃபோன் வரும். இன்னும் தெரியுமா, சிலவங்க இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடுவாங்க. இல்லை தேங்காய் திருகி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அதான் தேங்காய் பால் இல்லை தேங்காய் பால் அதில் ஊற்றி தான் இது பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஊற்றியாச்சுன்னா அப்புறம் அது பாயசம் ஆயிரும். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமா, நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி என்ஜாயிங் த ஹோல் ப்ராசஸ் அண்ட் நிறைய எஃபர்ட் போட்டு அப்படி எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் குட். நம்மளோட ஒரு சின்ன கெஸ்டர் தானே, ஒரு சின்ன ஒரு பட்டன் தானே சப்ஸ்கிரைப். ஸோ யூ ஆல் கேன் சப்ஸ்கிரைப், டூ லைக், share and subscribe to her channel. So yeah, see you in more such videos. Bye.